Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.4 third sum. Find the nth term of the following sequences in the மூணு sequence கொடுத்திருக்காங்க. So first one பாருங்க 2 5 10 17 சொல்லி கொடுத்திருக்காங்க. So 2 5 10 17. So நல்லா யோசித்து பார்க்கும்போது 2 வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னாச்சுன்னா 1 square plus 1. So 1 square plus 1 is equal to 2 கண்டிப்பாக வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இங்கே இதே வச்சு நீங்கள் அடுத்து பாருங்கள், அடுத்த டைம் வந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் தான் இந்த வட்டம் தான் வரும், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 square plus 1 தட் இஸ் 4 plus 1 5 வருது. தென் 3 the whole square plus 1 போட்டிங்கன்னா 9 plus 1 10 வருது. ஸோ இதே போல் 4 square போட்டிங்கன்னா 17 வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது எந்த டேர்மில் இருக்குதுன்னு சொன்னாச்சுன்னா இந்த nth டேர்ம் இஸ் n square plus 1. ஸோ அப்படின்னா தானே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மேலே இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இருந்துச்சுன்னா எனக்கு மேலே 1 போடும்போது உங்களுக்கு இது 2 கிடச்சி, அதில் என்ன மேலே 2 போடும்போது உங்களுக்கு இந்த 5 கிடச்சி, என்ன மேலே 3 போடும்போது 10 கிடச்சி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சி. ஸோ 4 போட்டிங்கன்னா அந்த 17 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது nth டேர்ம் வந்து n square plus 1ன்னு சொல்லி இது வந்துருக்குது. ஸோ நல்லா திங்க் பண்ணணும் அதுக்கு, அப்போ தான் இது ஆன்சர் ஈஸியாக இருக்க முடியும். ஸோ அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்கள் 0 1/2 and 2/3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 0 இருக்குது. ஸோ 0 ஆச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக ஸோ 0 அப்படி இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், ரெண்டாவது டேர்ம் பார்க்கும்போது இது 2 தான் கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இல்லை செகண்ட் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சு பார்த்தோன்னா 1 வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 - 1 தான் வந்திருக்கும். அதே போல் கீழே 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 தான் இருக்கும். இதே போல் தேர்ட் டேர்ம் பாருங்கள். ஸோ 3 - 1/3 இருக்கும். ஸோ இப்படி தான் இது வந்திருக்கு 2/3. இதுபோல் 0 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 - 1/1 வந்திருக்கும். ஸோ இப்படி வந்தாச்சுன்னா 0/1, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 0. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதை வச்சு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இது நீங்கள் 0 வச்சு கண்டிப்பாக யோசிக்க தோணாது. ஸோ இதை வச்சு 1/2 வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் nth டேர்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம 2 - 1 வர செகண்ட் டேர்ம் சொன்னோன்னே நம்ம 2 போட்டோம், தேர்ட் டேர்ம் சொன்னோடனே 3 போட்டோம், ஃபஸ்ட் டேர்ம் சொன்னோடனே ஃபஸ்ட்டை போட்டோம், 1 போட்டோம். ஸோ அதே போல் இங்கே nth டேர்ம் சொன்னோடனே என்ன போடணும் அந்த இடத்துல n - 1/n. இதுதான் இந்த டேர்ம். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இதுக்கு மேலே 1 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வரும் 0 வரும். இதில் 2 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வரும். இதுக்கு மேலே 3 போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2/3ன்னு வரும். ஸோ இப்படி தான் இதை நல்லா திங்க் பண்ணணும். இப்போ நம்ம தேர்டு பாருங்கள், தேர்டு வந்து 3 8 13 18 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெயிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் இது, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இது எந்த மெத்தடில் இருக்குதுன்னா 2 மெத்தட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து எந்த மெத்தட்லனா நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 3 8 13 18 எப்படி இருக்குதுன்னா 5லேருந்து நீங்கள் 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 5 டேபிள்ஸில். ஸோ 5 டேபிள்ஸில் 2 செப்பரேட் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 3 வரும். அதே போல் 5 டேபிள்ஸில் அடுத்த நம்பர் 10 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன வரைக்கும் 8ன்னு வரும். ஸோ அடுத்தது 3 5s are 15. ஸோ 15ல் 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 வரும். தென் 20ல் 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஸோ இப்படி அழகாக வருது இல்லை இதெல்லாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதும்போது 5 into சம்திங் கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருப்போம், அதனால இது வந்துச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது 5 into 1 - 2 தான் 3ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து 5 into 2 - 3ல் போட்டனால தான் உங்களுக்கு 8 வந்துச்சு. ஸோ 5 2s are 10, இந்த 10 - 2 வந்துச்சு. இதே போல் இது வந்து 5 into 3 தட் இஸ் கோயிங் டு பி 13 தான் வரும். ஸோ 5 into 4 போடும்போது 18 வரும். ஸோ இப்படி இது வந்து ஃபிஃப்த் டேர்ம்னா 5 into 5 போட்டிங்க 5 25 23ன்னு வரும். ஸோ இதுக்கு அடுத்த 5 8 பண்ணால் 23 தான் வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் nth டேர்ம் எழுதும்போது nth டேர்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5n - 2. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ 5ல் இப்போ n போட்டிங்கன்னா 1 போட்டிங்கன்னா 5 1s are 5 5 - 2 இந்த 3 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு இதே போல் ஒவ்வொரு டேர்மும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது தேர்ட் டேர்ம் போட்டு பார்க்குறோன்னா 3 போட்டு பார்ப்பீங்க, 3 5 3s are 15 15 - 2 இந்த 13 வந்துச்சு. தேர்ட் டேர்ம் வந்துச்சு. ஸோ இதை போல் தான் நீங்கள் nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த சம்மாக இருந்தாலும் nth டேர்முக்கு நல்லா திங்கிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சேனல் கேளுங்க. தேங்க்யூ.